உங்களுக்கும் திரு சீமானுக்கும் உண்டான அந்த உறவு பற்றி வெளிப்படையாக நீங்க இப்ப பேசியாகணும். அதை தாண்டி அவரிடம் உங்களுக்கு மிகவும் பிடித்த, நீங்கள் பார்த்து வியந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்த்து எல்லாரும் வியந்திருப்பாங்க, குறிப்பாக பத்திரிகையாளராக நீங்கள் அவரை பார்த்து வியந்த விடயம். நிறைய விஷயங்கள் அவரை நினைவு கூற மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்றது. என்னத்துக்கு அவரை நான் விமர்சனங்களை கடுமையாக்குறது இல்லை. இருக்கிற காரணம் என்னன்னா, நிறைய விமர்சனங்கள் வெளியில் எல்லாமே இருக்குது. அது தனிப்பட்ட காரணங்கள், கூட இருந்துட்டு நம்மளை விலைக்கு விட்டுட்டாங்களே என்ற காரணங்கள், சித்தாந்த அடிப்படையில் ஒரு தூய தமிழ் தேசியன்னு ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த அரசியல் இல்லை, ஏதோ ஒரு சில காரணங்களால் விமர்சிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன திட்டுன்னு நாங்கள் ஒன்று திட்டணும். கொள்கைன்னு கேட்டால் அது கனவுல கூட உங்களுக்கு கொள்கையை பற்றி தெரியும். அப்படி தான் இருந்துட்டு இருந்தது எல்லா கட்சிகளுக்கும். அதற்குள்ளாக இதையெல்லாம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அரசியல், இதையும் பேசணும், இதையும் பாதுகாத்துக்கிட்டு தான் வாழணும். நமக்கு மட்டும் இல்லை, அது தண்ணி, ஆடு மாடுக்கும் தண்ணி, அது கடையில் வாங்குமா அந்த கேள்வியை முதல்ல கேட்டது சீமான். 7 விடுதலை அப்படின்றது ஒரு பெரிய தேக்க நிலையாக இருந்தது. யாரோ என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, ஒரு கட்டத்தில் கைவிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கைவிட்டுட்டாங்க, எல்லாருமே கைவிட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எப்பயாவது அதை பற்றி வந்தோன்னா ஒரு அரசியல், ஒரு அறிக்கை அப்படின்ட்டு அடுத்த வேலையை போயிட்டு இருந்தப்ப 7 விடுதலையே இனத்தின் விடுதலை அப்படின்னு வெள்ளூர் சிறைக்குள்ளே இருந்துட்டு வெளியில் வந்ததுல இருந்து அதை ஒரு பட்டி தொட்டி தமிழ்நாடு முழுக்க அதற்காகவே எல்லா இடத்துலையும் நிகழ்ச்சியை நடத்துனது. எந்த கட்சியும் அந்த மாதிரி நடத்தலை. செய்தவர் ஐயத்துதாசன் பண்டிதர், ரட்டமலை சீனிவாசன். வாங்கிட்ட இங்கே பேசின அரசியல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷனுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ளே அந்த அரண்மனைக்குள்ளார வட்டமேசை மாடர்னு போகிறப்ப ரட்டமலை சீனிவாசன் தான் போகிறாங்க. போயிட்டு என் மக்களுடைய பிரதிநிதியாக அந்த வழியை இந்த மக்கள் எப்படி சுமந்துட்டு இருக்கிறாங்கன்ற மாபெரும் ஒரு வெடிப்பை செய்தவர் ரட்டமலை சீனிவாசன், தாத்தா ரட்டமலை சீனிவாசன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியல. எடுத்து இவர் தான் முத வைக்கிறார். மருது சகோதரர்கள் அது மாதிரி விடுபட்ட அத்தனை பேரும், இமானுவேல் ஐயா அவர்களையும் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் சாதிய தலைவர்களாக கட்டமைச்சிட்டு ஒரு பெரிய விரோத பாக்குலேயே இருந்துட்டு தென் மாவட்டங்களில் பார்த்துருக்கோம். 2 பேருமே நின்றுட்டு விசில் அடித்த நிகழ்ச்சி சீமானால் சாத்தியப்பட்டுச்சு. சாதி பார்த்து வராத தமிழன் இருந்தால் நீ என் கூட்டத்துக்கு வான்னு சொல்லி நின்று 2 பேரும் நின்று விசில் அடித்து பெரும் ஆரவாரம் செய்த நிகழ்ச்சி மாற்றம் நடந்தது. எப்பொழுது தமிழ் தேசியம்னா அரசியல் உள்ள கொடி ஏற்றிட்டு ஒரு அரசியல் பேச ஆரம்பிச்சோம், இது நாட்டுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நீங்கள் முடிக்கிற வேலையை சரி செய்து முடிச்சிங்க. அது ஒரு சாதி தலைவராக வச்சுட்டீங்க. நீங்கள் சொன்னீங்க ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய ஒரு திருமண நிகழ்ச்சியில், அவருடைய நிகழ்ச்சியில் வீரப்பனாருடைய படத்தையும் ரட்டமலை சீனிவாசன் இன்னும் மற்ற தலைவர்களுடைய படத்தையும் ஒன்றா வச்சுட்டு நடத்துகிற நிகழ்ச்சின்றது சாத்தியப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி மாற்றம் இதுதான் நீங்கள் அரசியல். எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதேழ்வோம். எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. மக்களில் இருந்து மக்களுக்காக. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலம் விரும்பிகளுக்கு வணக்கம். நான் ராகவேந்திரன் பன்னீர்செல்வம். மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு மீண்டும் ராவணாவில் இணைந்திருக்கிறேன். ஐயாவிடம் பல கேள்விகள் மற்றும் பதில்களை பெற இருக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதுனால ஐயா ஒரு சின்ன பதட்டம் இருக்கு. இந்த சேர் அப்படிப்பட்ட சூடான சேரு இல்லை, நீங்கள் திரும்ப ராவணாவுக்கு ரெகுலராக வந்ததில் மகிழ்ச்சி. நிறைய மக்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, நீங்கள் திரைப்படத்துறையை நோக்கி போயிருக்குதுன்னு. தேர்தல் வரை அது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதால சரி, அது வரைக்கும் மீண்டும் ராவணா அப்படின்னு வந்ததுக்கு நன்றி. அதனால் நீங்கள் தான் எங்களை பதட்டப்படுத்துவீங்க, எல்லாருமே சொல்லிட்டு இருக்கிறாங்கம்மா. போகிற போக்கில் இந்த பக்கத்தில் நீங்கள் கலைஞர் முத்துப்பாண்டி 3 பேரும் சேர்ந்து என்ன டென்ஷன் ஆக்கிட்டு போகிறதுன்னு. அதனால் உங்களுக்கு பதட்டம் இருக்கக்கூடாது, எங்களுக்கு தான் பதட்டம் இருக்கணும். ஆரம்பிக்கலாமா? மீண்டும் உங்களை சந்தித்ததில் ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி தம்பி, மகிழ்ச்சி. இன்றைக்கு நவம்பர் 8 நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பிறந்த நாள் வாழ்த்துகள் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் தெரிவித்துட்டு வராங்க. ராவணா சார்பில் நீங்களும் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க, தொலைபேசி வாயிலாகவும் தெரிவித்திருப்பீர்கள். இந்த பிறந்தநாள் நிகழ்வுகளை பொறுத்தவரையில முக்கியமா எல்லார்கிட்டையும் போய் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி நீங்க உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்களேன், அவரோட பழகிய விதத்தை பத்தி சொல்லுங்களேன் என்ற கேள்விகள் நிறைஞ்சிருக்கும். நானும் அந்த மாதிரி ஒரே ஒரு கேள்வியோட போறேன்.
நீங்க அதை தவிர்க்கவே முடியாது. அது உங்களுக்கு அந்த எண்ணம் வந்துருச்சு அப்ப? வந்துருச்சு. அது தாண்டி போகும். அது ஒரு டெம்ப்ளேட்டா நம்ம இந்த மாதிரி சர்வசாதாரண இந்த மாதிரியான விஷயங்களை விட்டு தாண்டி போற ஆட்கள் நம்ம இல்ல. நம்ம விடுறதா எந்த முறை விடுறதா இல்ல. ஒவ்வொரு முறையும் நாங்க எங்க கிட்ட தனிப்பட்ட முறையில பேசும்போது சில விஷயங்களை சொல்றீங்க. மக்களுக்கு மத்தியில பார்வையாளர்களுக்கு அதை தெரியப்படுத்தணும்னு நான் ரொம்ப விருப்பப்படுறேன். உங்களுக்கும் திரு சீமானுக்கும் உண்டான அந்த உறவு பற்றி வெளிப்படையாக நீங்க இப்ப பேசியாகணும். அதை தாண்டி அவரிடம் உங்களுக்கு மிகவும் பிடித்த, நீங்கள் பார்த்து வியந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரை பார்த்து எல்லாரும் வியந்திருப்பாங்க. குறிப்பாக பத்திரிகையாளராக நீங்கள் அவரை பார்த்து வியந்த விடயம் நிறைய இருக்கு. அது நான் பொதுவாக அந்த மாதிரி இல்லை. அது ஒரு நாள் விரிவாக பேசலாம், எழுதலாம் அப்படின்னு இருந்துக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ரொம்ப கட்டாயப்படுத்துறீங்க. இன்னைக்கு அவருடைய பிறந்த நாளுக்கான வாழ்த்து செய்தி அனுப்பிட்டேன், வழக்கம் போல் அனுப்பிட்டேன். பொதுவாக நான் கலந்துக்கிறதுல இத்தனை ஆண்டுகளில் தொடக்க காலத்தில் 2010 எனக்கு ஒரு காலகட்டம் நினைக்கிறேன். அப்போ ஒரு டைமு போயிருந்தேன். அப்போ இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கெல்லாம் நம்ப மாட்டீங்க, ஒரு 2 பக்கம் வரிசை போட்டிருக்கும். ஒரு 100 பேருக்குள்ளே வருவாங்க, முக்கியமான நபர்கள் 100 பேருக்குள்ளே வருவாங்க. 16 தேர்தல் வரைவு இருந்த அந்த காலகட்டத்தில் அதே மாதிரி ஒரு முறை போயிருந்தேன். போனது எதேச்சியாக வேறு விஷயத்துக்கு போயிட்டு மாட்டிக்கிட்டாங்க. அப்போ பார்த்தாலும் அப்படிதான் கொஞ்சம் அப்போ வளர்ந்து ஒரு 200-300 பேர் வந்திருந்தாங்க. அப்போதுலேருந்து நான் பார்க்குறேன். கடந்த ஆண்டு பிறந்தநாள் அன்னைக்கு ஏதோ ஒரு நிகழ்ச்சியாக நம்ம தம்பி களஞ்சியம் முத்துப்பாண்டி அவர்களோட போகும்போது அங்கே அவரை சந்திச்சுட்டு இன்னைக்கு ஒரு வாழ்த்து சொல்லிட்டு அப்படியே நாங்கள் கடலூர் வழியாக இதுக்கு போகிறதா, சிதம்பரம் போகிறதா திட்டம் எனக்கு. அப்படி போகிறப்ப அவரை போய் பார்க்க போயிருந்தேன். அதுபோல் வாழ்த்து சொல்லிவிட்டேன், வாங்க ஐயா அப்படின்னு நல்லா பேசிட்டு இருந்தார். பார்த்தா கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கு மேலே கிட்டத்தட்ட கடந்த முறையே ஒரு 4000 பேர்னு நினைக்கிறேன் வந்திருந்தவங்க மட்டும். உணவு ஏற்பாடு எல்லாமே வந்திருந்தா ஒரு விருந்து. அவர்கிட்ட அது ஒரு பழக்கம் இருக்குது, சாப்பிட வச்சு அனுப்புறது தான் அவருடைய பழக்கம். அது இன்னைக்கு எல்லாம் புதுசாக அதை ரொம்ப ஆடம்பரம் அப்படி பண்ணிக்கிறாருன்னு இல்லை. அவர் தொடக்க காலத்தில் உதவி இயக்குநர்களோட அவர் அறையில் இருந்துட்டு இருக்கிறப்ப எல்லோருக்குமான சாப்பாடு பொறுப்பேற்றுக்கிட்டு தான் அவர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அறையில் எப்போ போனாலும் யார் போனாலும் உதவி இயக்குநர்கள் சாப்பிட்டுட்டு நிறைய பேர் அதை பற்றிலாம் பேசியிருக்காங்க. அவர் அது ஒரு தனித்த குணம் அவருக்கு. சமீபத்தில் சிங்கம் புலி அவர்கள் கூட பேசியிருந்தாங்க. அவன் நிறைய பேர் நான் அப்போ பத்திரிகையாளராக இருக்கப்போ போய் பார்க்க போயிருந்தேன். நிறைய விஷயங்கள் அவரை நினைவு கூற மறக்க முடியாத ஒரு விஷயம் அப்படின்றது. என்னத்துக்கு அவரை நான் விமர்சனங்களை கடுமையாக்குறது இல்லை. இருக்கிற காரணம் என்னன்னா, நிறைய விமர்சனங்கள் வெளியில் எல்லாமே இருக்குது. அது தனிப்பட்ட காரணங்கள், கூட இருந்துட்டு நம்மளை விலைக்கு விட்டுட்டாங்களே என்ற காரணங்கள். சித்தாந்த அடிப்படையில் ஒரு தூய தமிழ் தேசியன்னு ஒரு குரூப் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த அரசியல் இல்லை. ஏதோ ஒரு சில காரணங்களால் விமர்சிக்கிறவங்களும் இருக்காங்க, காழ்ப்புணர்ச்சியில் விமர்சிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நான் கடந்த ஒரு 30-40-35 ஆண்டுகளுக்கு மேலாக களத்துக்குள்ளே ஒரு ஊடகவியலாளரை பார்க்கறதுலேருந்து அதுக்கு முன்னாடி பார்க்குறப்ப அதிகமான விமர்சனங்களை சந்தித்தது யாருன்னா, ஒன்று ஈவே ராமசாமி நாயக்கரும், அடுத்தது அதுக்கு இணையாக பார்த்தீங்கன்னா கூடுதலாகன்னு சொல்லலாம் இவர் தான், யார் சீமான் தான். கடும் விமர்சனங்கள், கொச்சத்தனமான விமர்சனங்கள். ஒரு சாதாரணமாக ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பையன் தனியாக அவர் ஒரு டே சீமான் அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு இது நீங்கள் பார்த்துருக்க முடியாது எந்த தலைவரையும், எந்த கட்சி தலைவரையும். நாலாந்தரமான ஆட்களை இறக்கி விட்டு பண்ணுற விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்குது, கூலிக்கு ஆளை வச்சு பண்ணக்கூடிய விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்குது. இந்த மாதிரி தொடக்க காலத்தில் 49 திமுக பிரிந்து வெளியே வந்த உடனே கண்ணீர் துளி பசங்களே அப்படின்னு பெரியார் அவர் ஆரம்பிச்சது. இந்த பக்கம் திமுக அவங்க 2 பேருக்குள்ள வார் அது சமீபத்தில் கூட நம்ம இவர் சொல்லியிருந்தார், பேர்னா நம்ம திருச்சி வேலுசாமி. உலகத்திலேயே, இந்தியா மட்டும் இல்லை, உலகத்திலேயே 2 இயக்கம் அல்லது கட்சிகளுக்குள்ளாக, தாய் கட்சியிலேருந்து வந்த மகன் கட்சிகளுக்குள்ளாக நடந்த மோதல், கொச்சத்தனமான ஒரு அரசியலை பேசியவர்கள் யாருன்னா அந்த ஒரு கட்சிகளுக்குள்ளாகவே முரண்பட்டு எதிரி போல நடந்துக்கிட்டது, கொச்சத்தனமாக விமர்சித்தது யாருன்னா இந்த கட்சி திமுக, திராவிடர் கழகம் தான் அப்படின்னு சொல்லுவார். உண்மை. அந்த பழைய காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நாலாந்தரமாக விமர்சிச்சிருக்கோம் பெரியாரை திமுக. அதை விட கூடுதலாக சந்தித்தது இவர் தான். எம்ஜிஆர்லாம் விமர்சனம் பண்ணாங்க, ஓரளவுக்கு தான் இருந்தது. அவ்வளவும் தாங்கி அதுக்கு பிறகும் கூட இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தான் 49 தொடங்கின திமுக சமீபத்தில் தான் அவங்க சுற்றுச்சூழல் பாசறைன்னு அந்த கட்சிக்குள்ள கொண்டுட்டு வராங்க. மற்ற கட்சிகளும் மண்ணுன்னு ஒன்று, அவங்களுக்கு மலைன்னு இருந்ததுன்னா அதை வெட்டணும், கடத்தணும் அப்படின்னு தான் இருந்திருக்குது. புரியுதில்லை? ஆறுன்னு இருந்தால் மணலை எடுக்கணும், தண்ணியை தெளிவிக்கணும் அப்படின்னு தான் இருந்திருக்குது. அது சுற்றுச்சூழல், அதுக்கும் இந்த மானுடத்துக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு வரும், மனித இனத்துக்கும் பாதிப்பு வரும்.
இதை கொள்ளடிக்கக்கூடாது, சுரண்டக்கூடாது, பாதுகாக்கணும் அப்படின்ற குரல் முதலாக வந்தது. மரம் காடுகளுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டினுடைய சுற்றளவுக்கு கம்மியாக இருக்கிற விழிப்புணர்வை கொண்டு வந்தது அவர் தான். அதாவது சாதாரண அரசியலை இங்கே என்னென்னா அரசியல் இது வரைக்கும் இருந்த அரசியல் நீங்கள் என்ன திட்டுன்னு நாங்கள் உன்ன திட்டணும், கொள்கைன்னு கேட்டால் அதை கனவுல கூட உங்களுக்கு கொள்கையை பற்றி தெரியும். அப்படி தான் இருந்துட்டு இருந்தது எல்லா கட்சிகளுமே. அதற்குள்ளாக இதையெல்லாம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அரசியல், இதையும் பேசணும், இதையும் பாதுகாத்துக்கிட்டு தான் வாழணும். நமக்கு மட்டும் இல்லை, அது தண்ணி ஆடு மாடுக்கும் தண்ணி, அது கடையில் வாங்குமா அந்த கேள்வியை முதல்ல கேட்டது சீமான். அப்படி பல காரணங்கள். அதுவும் இல்லாமல் தமிழ் தேசியம் 2009 சுத்தமாக குழி தோண்டியாச்சு அப்படின்ற மாதிரி தான் 10 வரைக்கும் நான் பார்க்குறேன். 10க்கு பிறகும் கூட ஒரு சில கட்சிகள் மட்டும் அந்த மாவீரர் நாள், இன அழிப்பு நாள் சொல்லக்கூடியதில் மட்டும்தான் ஒரு ஆண்டு அந்த புகைப்படங்களை பதாகைகளை தூக்கி பிடிச்சாங்க. அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னாக்கா அதே நாளில் அதை ஏற்றுவாங்க. அதுக்கு பிறகு இடையில எங்கேயுமே அதை பற்றி பேசுறது இல்லை. கேட்டால் மத்திய அரசு தடுக்குது அப்படின்ற மாதிரி, தடை செய்யப்பட்ட இயக்கம் பயன்படுத்தக்கூடாது பேரா அப்படின்றப்ப, நான் என் சகோதரன் அது ஒரு விடுதலை போராட்ட இயக்கம், நான் பயன்படுத்துவேன்னு சொல்லி தொடர்ச்சியாக அதை பேசி படத்தை பிடிச்சி ஊராக கொண்டு போய் இன்னைக்கு கிராமங்களில் கூட எல்லா நிகழ்ச்சிகளும் மேதகு படத்தை வச்சுக்கிறதுக்கான அரசியல் திறந்து விட்டது சீமான் தான். 70 விடுதலை அப்படின்றது ஒரு பெரிய தேக்க நிலையாக இருந்தது. யாரோ என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, ஒரு கட்டத்தில் கைவிட்டாங்கன்னு தான் சொல்லணும். கைவிட்டுட்டாங்க, எல்லாருமே கைவிட்டுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி எப்பயாவது அதை பற்றி வந்தோன்னா ஒரு அரசியல், ஒரு அறிக்கை அப்படின்ட்டு அடுத்த வேலையை போயிட்டு இருந்தப்ப 70 விடுதலையே இனத்தின் விடுதலை அப்படின்னு வெள்ளூர் சிறைக்குள்ளே இருந்துட்டு வெளியில் வந்ததுல இருந்து அதை ஒரு பட்டி தொட்டி தமிழ்நாடு முழுக்க அதற்காகவே எல்லா இடத்துலையும் நிகழ்ச்சியை நடத்தினது எந்த கட்சியும் அந்த மாதிரி நடத்தலை. தொடக்க நிலையில் பழனி நெடுமாறன் அவர்கள் 26 பேருக்குமான விடுதலை என்று நோக்கி எல்லா இடத்துலையும் அந்த மாதிரி நடத்தினார், பண்ணார், சிக்கல்களை சந்தித்தார். பிற இடையில அப்படியே அது தேங்கிய குட்டை மாதிரி ஆகிப்போச்சு. அதற்கு ஒரு ஓடை எடுத்து அது ஒரு நீரோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து எல்லாரையும் பேச வச்ச ஒரு இது இவருக்கு தான் இருந்தது. அந்த விடுதலையில் தனிப்பட்ட முறையில் இராப்போ ரவிச்சந்திரன் போட்ட ஒரு வழக்கு, இந்த பக்கம் பேரறிவாளன் தரப்பில் கொண்டு போன அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் ஒரு தீர்வுக்கு கொண்டு வந்து விடுதலை ஆனாலும் கூட மக்கள் மத்தியில் பேசு பொருளாக்கியது சீமான். இப்படி பல விஷயங்களை சொல்லலாம். நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக இருக்குதுன்னா அதை மட்டும் எடுத்துக்கிறேன். விமர்சனங்கள்ன்றது சரியான நேரம் இல்லை, சரியானது இல்லைன்னா நம்ம பேசியிருக்கிறோம் நிறைய முறை, 4-5 முறை ராவணாவில் இதெல்லாம் பேசியிருக்கிறோம். ஆனால் அது கூட்டணி குறித்து என்னையே கூட நீங்கள் சொம்பு அதெல்லாம் நீங்கள் பேசணும், இந்த ஒரு வாய்ப்பு அங்கே போய் கூட்டணி சேர்ந்தாதான் அப்படின்னு திரும்ப நான் சொல்ல வருது. நாம் தமிழர் கட்சி அதிமுக வெற்றி பெற வேண்டும், அதுக்குள்ளே கூட்டணியில் இருக்கணும்னு எந்த தொண்டனை போஸ்டர் ஒட்டிட்டு யாரும் கோஷம் போட்டுட்டு யாரும் போராடி யாருமே ஜெயிலுக்கு போனது அந்த கட்சிக்காக தானே ஒழிய அதிமுக வெற்றி பெற்று மேலே வரணும்னு இல்லை. தனித்த ஒரு அரசியல் நமக்கு வேணும். நம்ம யார் மேலெல்லாம் விமர்சனம் வச்சோமோ அவங்க கூடயே கூட்டணி வச்சுட்டு போய் அரசியல் சேர்ந்தவர்களுடைய வரலாறு தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்குது, வைகோவுக்கு இருக்குது, தேமுதிகவுக்கு இருக்குது, நிறைய தலைவர்களை சொல்லலாம், சரத்குமாருக்கு இருக்குது. யாரை விமர்சனம் பண்ணுறோமோ அவங்க கூட கூட்டணி வச்சு என்ன ஆச்சுன்னா காணாமல் போனாங்க வரலாற்று கரைஞ்சதில். அதை போல வரக்கூட ஒரு தனித்துவம் நாள் ஆகும் தான் வலி இருக்கும் தான், அதெல்லாம் இல்லாமலாம் ஒன்றும் முடியாது. அதையே சகிச்சுக்கிட்டு தான் அரசியலுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரையும் கூப்பிடுறாரு. இதுக்கெல்லாம் சேர்ந்து தான் நம்ம அவர் கூட நிற்கிறோம். ஆனால் சரியில்லை அப்படின்னாக்கா கட்டாயம் நான் சொல்லுவேன். எப்பயாவது வந்தேன்னா அது மனசில் உள்ள ஒன்று வச்சு வெளியில் ஒன்று பேசுகிற பழக்கம் எனக்கு இல்லை. அப்போ நான் வெளிப்படையாக சொல்லிட்டு அதை என்ன முடிவோ அதை நான் எடுப்பேன், அது வேற விஷயம். பல நேரங்களில் நீங்கள் வெடிச்சு சிதறி இருக்கீங்க, அதை நாங்கள் பார்த்துருக்குறோம். மறக்க முடியாத நிகழ்வு அப்படின்னா என்னவா இருக்கும் அவரோடு? அதையே அவருடைய தனித்திறன் ஒன்று இருக்கு தம்பி. நிறைய புத்தகங்கள் வாசிக்கிற ஆட்கள் அப்படின்னு ஒரு குறிப்பு இருப்பாங்க. ஆனால் இப்போ தமிழறிவு மணியனை அவர் ஒரு விதம் முழுக்க புத்தக பூச்சி மாதிரி வாசிச்சுட்டே இருக்கிற ஒருத்தர் நாங்கள் பார்த்ததில்ல. இந்த பக்கம் திருச்சி வேலுசாமி பார்த்தீங்கன்னா வாசிப்புக்கு நிகராக பேச்சு அனுபவங்கள், அந்தந்த மனிதர்களை தேடி போய் பேசி நேரடியாக கல ஆய்வு அனுபவங்கள்ன்றது அவர் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு தலைவர். அதனால விரல் நுனியில் அப்படியே அடிப்பார் அந்த தகவலெல்லாம். புத்தகம் வாசிப்புன்னு திமுக தரப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேரை நான் மாதிரி சொல்லுவேன். அதிமுக தரப்பில் ஐயா நான் பார்த்த தலைவர்களை சொல்கிறேன், காளிமுத்து அவர்களை வாசிக்கிறதுன்னு சொல்லுவேன். இவர்கிட்ட அதை தாண்டி ஒன்று இருந்தது. நான் ஒரு டைம் விழுந்து சிரித்தேன், மனுஷனாக இருந்தாலும் அப்படின்ற அளவுக்கு நாங்கள் சொல்லிட்டோம். மறந்து போயிட்டீங்களா? அது என்னன்னா அந்த கட்சியினுடைய வரைவு, அந்த வரைவை பற்றி இவர் தான் தடா சந்திரசேகர் பெரியவர் இறந்தார்ல, அதோடைய நினைவு நாள் அப்போ சீமான் தான் முதலாக சொல்கிறாரு. இந்த வரைவு பண்ணும்போது ஏகல்வன் ஐயா தான் உடனிருந்து ஒத்துழைச்சி எல்லாம் முடிச்சு எங்களுக்கு கொடுத்தாருன்றதால தான் இப்போ நம்ம அதை பேசுகிறோம். அந்த வரைவு பண்ணும்போது எனக்கு கூட இருந்தவர் எல்லாமே பொறுப்பேற்றுக்கிட்டவர்
அந்த மற்ற நாடுகளில் அந்த கொள்கை சம்மந்தமாக அட்வான்ஸாக என்ன இருக்குன்றதை எடுத்து அதை மொழிபெயர்த்து கொண்டு வந்து கொடுக்கறது, கூட இருந்துக்கிட்டே எல்லா வேலையும் பண்ணுறது மருத்துவர் கலைஞர், நாங்கள் வரைவாளர் செந்தில், அவர் வந்து டிசைனர், அவர் தான் உட்காந்துருப்போம். 3 பேர் தான், வேறு யாருமே இருக்கக்கூடாது. உட்காந்துட்டு நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஒரு 1700 பக்கம் 1800 பக்கத்துக்கிட்ட அது எல்லாமே சேர்த்து வச்சிட்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் படிக்க வேண்டியது. இதை வந்து சிலது இதுக்குள்ளே இருக்கும், சிலது வந்து மாற்றி வச்சுட்டு இருக்கோம். உயர்கல்வித்துறையில் இருக்கிறது பள்ளி கல்வித்துறையில் இருக்கும், காவல்துறையில் இருக்கிறது வேற ஏதோ ஒரு துறையில் இருக்கும். இது வந்து அப்படி இருக்கிறத வந்து வச்சுட்டு பேசிட்டு இருக்கும்போது, இது வந்து உயர்கல்வித்துறை காட்சி எங்கேயா வந்திருக்குன்னு ஒரு 2 பேராவை எடுத்து 862வது பக்கத்தில் ஏற்கனவே அவர் வாசிச்சுட்டு குறிப்பு எழுதி வச்சுட்டு போயிருப்பாரெல்லாம். ஓகே, இந்த இடத்துல இதெல்லாம் மாற்றணும் பொதுவாக வந்து படித்து சொல்லிட்டு போயிருக்கிற இடத்துல அது 2 மட்டும் தூக்கி நாங்கள் 1200வது பக்கத்துக்கு போய் அந்த உயர்கல்வித்துறையில் வச்சுருப்போன்னு வச்சுக்கோங்க. வந்து இப்படி பார்ப்பார், பார்த்துக்கிட்டே தான் இருப்பார், ஸ்கேன் மாதிரி தான் போயிட்டே இருக்கும், பார்த்துட்டே இருப்பார். வந்துட்டு, ஐயா இந்த பக்கத்தில் 4வது பத்தியில் 4வது பக்கத்து இந்த பக்கத்தில் 786வது பக்கத்தில் ஒரு 2 பேரை அங்கே அப்படியே காணுமே ஐயான்னுவார். அப்படியே அவங்களுக்கு அடிச்சு போட்ட மாதிரி இருக்கும். என்ன ஆகுதுன்னு அப்படி கிளியராக சொல்லுவார் அந்த பக்கத்தில். அப்புறம் ஒரு பேரை மட்டும் 4 லைன் எடுத்துருப்பேன் எங்கேயாவது ஒரு இடத்துல. சரி, இன்னும் இந்த மாதிரி துண்டு துண்டாக எடுத்துக்கிறது கூட இந்த பக்கத்தில் இது காணும், இது இல்லை, இது இல்லைன்னு அடித்து சொல்ல. மனுஷன் எந்திரன் படத்தில் வர மாதிரி மைண்டில் மனுஷனா என்ன அப்படி மனுஷனா வருன்னு நாங்கள் வாயை விட்டு சிரிச்சிடுவோம் சமயத்தில். வந்து அப்படி அவர் பக்கம் திரும்ப மாட்டோம், கிண்டலாக நினச்சிப்பாருன்னு சொல்லிட்டுன்னு. அவர் இல்லையா அது வந்து அந்த இடத்துல இதை எடுத்து வச்சிருக்கணும், பொருத்தமான காரணங்கள் சொன்னால் தான் அவருக்கு இருக்கும். 2வது ஒரு விஷயம், ஒரு வேலையை உங்ககிட்ட சொல்லும்போது இல்லை அது வந்து அது கொஞ்சம் இப்படி இருக்குது, அது இந்த இல்லை இந்த இது அதுன்னு காரணம் சொன்னாவே பிடிக்காது அவருக்கு. சரி விட நீ வேலையை பாருன்னா அடுத்தது யார் அதை செய்வான்னு பார்த்துட்டு ஒப்படைப்பார். அவர்கிட்ட அந்த இல்லை முடியல சொல்லக்கூடாது, அந்த இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி நின்று காரணங்களை சொல்லாத. காரணம் சொன்னீங்கன்னா நீ காரியத்தை முடிக்க மாட்டேன், செய், அவ்வளோதான். இல்லையா அது உனக்கு தேக்க முடியல, அடுத்த ஆளை மாற்ற, அவ்வளோதான். அப்படி ஒரு குணம் நான் அங்கே இருக்கப்ப நிறைய பேருக்கு அது மாதிரி சொல்லியிருக்க பார்த்துருக்கேன். இன்னொரு விஷயம் வந்து, தந்தி தொலைக்காட்சியில் மக்கள் முன்னால் நிகழ்ச்சி நடத்துகிறான். இப்போ ஆகஸ்ட் 15 அன்னைக்கு மிக பெரும் அளவில் ஒரு நிகழ்ச்சி எல்லாம் நடத்துகிறாங்க டிவியில். இந்த வழக்கம் போல் அவர் வந்தார், தாத்தா காந்தி வந்தார், காந்தி இப்படின்றது மிட்டாய் அது இதுன்னு இந்த கதையை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒழிய ஏதாவது ஒன்று பண்ணணும், இந்த வச்சு இவங்களை இதிலே கீழ்ச்சிடணும் அப்படின்னு முடிவெல்லாம் பண்ணி ஸ்கிரிப்ட்லாம் ரெடி பண்ணி பண்ணோன்னே, ஐயா ரொம்ப ஹெவியாக இருக்குது இருக்கும் தான், நம்ம பேச போகிறதில்ல. ஒரு பக்கம் தமிழறிவு மணியன், ஒரு பக்கம் நல்ல கண்ணுத்தோழர், ஒரு பக்கம் மதுரையிலேருந்து மாயாண்டி தேவரை எடுக்கிறதுக்கு பேசிகிட்டு இருந்தோம்னு நினைக்கிறான். அப்படின்னு இந்த காங்கிரஸுக்காக சிறையில் பாடுபட்டவங்க, சிறையில் போயிருந்த இன்னொரு தோழரையும் கொண்டு வந்தோம். நல்ல கண்ணு ஐயாவும் தோழரும் சிறையில் இருந்தவங்க. இவங்களை வச்சு இது சுதந்திரம் இல்லைன்னு போட்டு கிழிக்கிற விவாதம் தான் அது. சரியான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி முடிச்சிட்ட உடனே இவர் ஒரு கவிதையை சொல்லி முடித்தா நல்லா இருக்குமேனு எனக்கு அன்றைக்கி முழுக்க யோசனையில் இருந்துட்டு இருக்கிறேன். இரவு 11 மணிக்கு முதல் நாள் அந்த ஷூட்லாம் முடிச்சுட்டேன். இதெல்லாம் ஏற்கனவே முடிச்சிட்டோம், எல்லாம் பண்ணி இப்படி தான் அந்த நிகழ்ச்சி இருக்கணும், இந்நேரம் கூப்பிடணும் எல்லாம் பண்ணிவிட்டு நாளைக்கு நடக்க போகுது. அப்போ அந்த இறுதியாக சில வார்த்தைகளை சொல்லி எடுக்கலான்னு என்ன பண்ணலாம் புதுசான்னு தேடும்போது, வீட்டில் என்ன ரொம்ப குட்டி போட்டு போன மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிற நீமா என்ன விஷயம் உனக்குன்னா, இல்லை ஏதோ ஒரு புத்தகம் ஒன்று படித்தேன்பா, அதில் இந்த பகவத்சிங்கு, ஜெயகுரு, ராஜதேவ் இவங்களை தூக்கில் போடும்போது எழுதுனது அந்த புத்தகம் கவிதை. அப்படி ஏன்னா நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நான் படிக்கிறப்ப அவங்கக்கிட்ட சொல்லுவேன், பிள்ளைங்ககிட்டையும் மனைவிக்கிட்டையும் சொல்லிவிட்டு அதை பற்றி சொல்லிகிட்டே தான் படிச்சுட்டு இருப்பேன். இப்போ அது சொன்னோடனே நான் மலை மாதிரி நினச்சிக்கிட்டு இதோ இருக்குது அந்த புத்தகம் அப்படின்னு பட்டுன்னு எடுத்து கொடுத்துட்டாங்க. வீட்டில் இருந்து மனைவி எடுத்து வச்சு பார்க்குறேன், மணி 11 மணிக்கு. அப்போ நான் அதை எடுக்கிறேன், ஒரு 21 லைன் என்னவோ, ராஜாதி ராஜர்களை மன்னாதி மன்னர்களெல்லாம் நாங்கள் பார்த்தோம், எப்படிப்பட்டவன்லாம் அந்த மண்ணு பார்த்துச்சுரா நீ என்ன எனக்கு அப்படின்னு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியை பார்த்து கேட்குற ராஜகுரு வந்து தூக்கில் போகிறதுக்கு முன்னாடி எழுதுகிறான் அந்த கவிதை. ஆனால் எத்தனையோ பேரை பார்த்துட்டேன், இந்த வாள் என் கையில் இருக்குது, நான் தூக்கில் போகிறேன், இந்த வாள் இன்னொரு கைக்கு இது மாறும், ஆனால் சுதந்திரம் அடையாமல் ஓய மாட்டோம் அப்படின்றது தான் இந்த கவிதை வரி முடியும். அதை வாசித்து எடுக்கணும். காலையில் போகும்போதே ஒரு கடையில் அதை நகல் எடுத்துக்கிட்டு போகிறேன். 10:30 மணிக்கு வர்றாரு, வந்தோடனே இறங்கி மேலே மேக்கப்புக்கு போயிடுவோம். அங்கே அதான் ஒப்பனை அறைக்கு போனோடனே அங்கே யாருமே இல்லை வெளியில். இந்த நாம் தமிழர் தம்பிங்க யாராக இருந்தாலும் சரி வெளியில் தான் நின்றுட்டு. அதோட மதியானம் பிரேக் நேரத்தில் தான் அவங்க வந்து யாருன்னா இருந்தால் ஒருத்தர் 2 பேர் பார்க்கணும், அதுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி போட்டு வச்சுட்டோம். ஐயா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இந்த கவிதையை சொல்லி முடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடியில் அப்படி வச்சு விட்டுட்டு அப்படி பார்த்துன்னுக்கிறாரு. அவருக்கு லைட்டாக டச் எல்லாம் பண்ணுறாங்க, பார்த்துட்டு அப்படின்னு சரி போகலான்னு நேராக போயிட்டோம். மதியானமாக திரும்ப உணவு நேரத்துக்கு வந்தோடனே நானும் அவர் தான் இப்படி 1.5 வருஷம் இப்படியே தான் ஓடிச்சு. நானும் அவர் மட்டும்தான் ரூமில் இருப்போம், ஒப்பனைக்காரர் இருப்பார்.
அதை தாண்டி எதுனா அவசரமாக இருந்தாக்கா தம்பி பாக்கியா உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லாப்புல அவ்வளோ, அதை தாண்டி எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கப்போ மத்தியானம் வந்து இப்படி பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இப்படி பார்த்துன்னு இருந்தார். அவ்வளோதான், ஒரு 5-10 நிமிஷம் இருக்கும். அதுக்குள்ளே அன்றைக்கி பார்த்துட்டு யாரோ ஒரு முக்கியமானவங்க வந்திருந்தாங்க. அது கூட பேசிட்டு வெளியே அனுப்பிச்சிட்டோம். நான் என்னென்ன இது அந்த மைண்ட் செட்டு கலைஞர்ன்றதுக்காக நான் யாரையுமே சந்திக்க விடாமல் வச்சிருக்கேன். அன்றைக்கி தவிர்க்க முடியாமல் நடந்து போச்சு. மத்தியானம் திரும்ப படப்பிடிப்பு முடிச்சுட்டு வந்த உடனே எல்லாரும் கிளம்பிட்டாங்க. இதை மட்டும் தனியாக எடுக்கணும், ஆங்கர் லிங்க் மட்டும் எடுக்கணும், அது மட்டும் எடுக்கணும். 8 கேமரா வந்து ரோல் தனித்தனியாக 4 லைனாக எடுத்துக்கலாம். எதனா ஒன்று மிஸ் ஆனால் கூட ஒன்றில் சிங்க் ஆகாமல் டாக் பேக்ல சொல்லிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துடலான்னு ஒரு ஐடியா. எல்லாம் வந்துட்டு நான் அந்த மானிட்டரிங் இதெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறேன், கண்ட்ரோலில் உட்காந்துட்டு எல்லா கேமரா அந்த உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறேன். பார்த்துட்டு உடனே கீழே தலை இயக்குனர் நம்ம அருள்ராசன், இப்போ அவருடைய நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் இந்த ஒரு குரல் கணீர்னு அருள்ராசன், அவர் மிக பெரும் குரல் பதிவாளர் மட்டும் இல்லை, நிறைய துணை இயக்குனர் அந்த ஒரு பாரதிராஜா அவர்கிட்ட, சீமான் அவர்கள்ட்ட. அப்போ ஒரு சவுண்ட் இன்ஜினியர், அப்போ சவுண்ட் இன்ஜினியர் தலை இயக்குனர் அவர் தான், கிரவுண்ட் ஃப்ளோர் டைரக்டர்னு சொல்லுவாங்க. அதை ஓகே, இந்த மாதிரி விஷயத்துக்கு அவங்களுக்குன்னு ஒன்று வச்சுட்டு இருப்பான். எல்லாத்துக்கும் சேர்ந்து நான் உட்காந்து அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பேன். அப்போ என்ன ஐயா பண்ணலாமான்னு, ஓகே போகலான்னு சரின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கிறோம். இடி மின்னல் மழை மாதிரி ஏதோ பேசி முடிச்சு கொஞ்ச நேரம் ஆனோடனே கையை கட்டிக்கிட்டு அங்கேருந்து சொல்கிறாரு, ஐயா 9 மணி ஆச்சு ஐயா, பசிக்குது ஐயா, கிளம்புன ஐயா அப்படின்றாரு. நான் சொல்கிறேன், இருங்க ஐயா கொஞ்சம் இருங்க, அதை பார்த்துட்டு ஒன்றும் அடுத்தது என்ன எடுக்கலான்னு சொல்லிட்டு, அடுத்ததா பேசி முடிச்சுட்டேன் அப்படின்றாரு. இருங்க கொஞ்சம் இருங்க சொல்லிட்டு திரும்ப உட்காந்து ரிவைண்ட் பண்ணி போட்டு பார்த்தாக்க ஒரு சின்ன பிசுறு இல்லை, அந்த 21 லைன் ஒரே ஸ்ட்ரோக் ஒரே இதில் சொல்லி முடிச்சாரு. எனக்கு முடியல, ஏந்து போயிட்டு இது எப்பயாவது படிச்சிருக்கீங்களா? சத்தியமாக நீங்கள் தான் கொடுத்தீங்க, அதான் படித்தேன், எனக்கு இது தெரியாது, எனக்கு நான் இதை படிக்க கூட இல்லை, பார்த்துட்டே. அது அந்த ஒரு குணம் அவர்கிட்ட எனக்கு இன்னும் நீங்கள் அவ்வளோ லேசிலலாம் ஏமாற்றணும், எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார். நான் இன்னைக்கு சொல்கிறேன், இந்த நாம் தமிழர் நிர்வாகிகளும் தம்பிகளும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒவ்வொருத்தனையும் பார்த்துட்டு இருப்பார். அவன் பேசுறதுல என்ன நடிப்பு இருக்குது, செயல்பாட்டில் என்ன நடிப்பு இருக்குது, செயல்பாட்டில் உண்மையாக செஞ்சானா இல்லையான்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். சரி, தெரிஞ்சுக்கிட்டே சரின்னு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டே ஜாலராயிடுச்சுன்னு இருப்பார். எங்கேயாவது ஒரு இடம் எசக ஓசு ஆச்சுன்னா அன்றைக்கி பிடிச்சி லெஃப்ட் ரைட்னு வாங்கி வெளியே போனால் அனுப்புறதில்லை, மாத்திகை மேலே வச்சு நிற்காது அப்படின்னு சொல்லி கண்ணா பண்ணான்னு ஏறிடுவார். பார்த்துருக்குறேன் அதை. இது எச்சரிக்கை பதிவாக சொல்கிறீங்க. இல்லை, அது ஒரு தனித்த திறன் நான் அவர்கிட்ட பார்த்துருக்கேன். நிறைய வாசிப்பு வந்து புத்தகம் நிறைய இப்போவும் போனோம்னாக்கா நான் போயிட்டேனாவே ஏதாவது ஒரு புத்தகத்தை அங்கேருந்து தூக்கிட்டு வந்துடும். அவரும் அது தெரிஞ்சாதான் நீங்கள் எடுத்துகிட்டு போங்கன்னுடுவார். புத்தகங்கள் வந்து மலை மாதிரி இருக்கும் அவர்கிட்ட. எப்போ பாரு வாசிக்கிற குணம் இருந்துக்கிட்டே இருக்கும். காரில் போகும்போது கூட புதுசாக ஏதாவது தெரிஞ்சுக்கணும், புதுசாக ஏதாவது வாசிக்கணும். அந்த குணம் வந்து நான் இன்னைக்கு இருக்கிற இந்த தலைமுறை அரசியல்வாதிகிட்ட இல்லை, நான் பார்க்கல. இப்போ பார்க்கல, படிச்சிருக்கலாம் சில பேர். இந்த அளவுக்கு வாசிப்பும் இந்த அளவுக்கு ஆனால் சிந்தனை, அந்த ஞாபக மருதி, ஒரு டைம் ஸ்கேனர் இப்படி பார்த்த மாதிரி போன மாதிரி, ஒரு சும்மா அப்படி பார்த்துட்டா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை இவர்கிட்ட அந்த தலை இயக்குனர் இருக்கிறால, கிரவுண்ட் ஃப்ளோர் டைரக்டர் சொல்லக்கூடிய அருள்தாசன் அவர்கிட்ட என்னங்க கேட்டோம், இது என்ன ஐயா மொத்தம் ஒரு படத்துடைய மொத்த ஸ்கிரிப்ட் நாங்கள் மனப்பாடமாக வச்சு தான் அவர் கூட நடந்துக்கிட்டே டிஸ்கஷன்லாம் ஸ்டார் ஹோட்டலில் போட்டு விவாதிக்கிறது அப்படி கிடையாதான். இவர்கிட்ட ஒரு படத்துக்கு வேலை செய்யறதுன்னா நடந்துக்கிட்டே ரோட்டில் அங்கங்கன்னா கிராமத்தில் போயிட்டு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போயிட்டே இருப்பாங்களாம். அப்போ இத்தனாவது பக்கத்தில் இந்த வசனம் என்னன்றப்ப அப்படியே சொல்லணுமா உதவி இயக்குனர், பேப்பர் எடுத்து திரட்டிக்கிட்டுலாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது, அங்கே அப்படி தான் ஐயா நாங்கள் இருந்தோம் அப்படின்னு. அது அந்த ஒரு பெரும் அசாத்திய திறமை. இவ்வளவு இன்னல்களுக்கு மத்தியிலையும் வந்து தொடர்ந்து அவமானங்களை முதுகுல வச்சுட்டு களத்துக்கு நெஞ்சை காட்டிக்கிட்டு அந்த போற இது இருக்குல்ல, அரசியல்னு வந்துட்டாவே எல்லாமே திடீர்னு ஒரு தூய இதுல இருந்து மேதகுமாரி வரல. இங்க ஒரு காலகட்டத்துக்கு பிறகுதான் இந்த இப்படிலாம் நம்ம ஏமாற்றப்பட்டிருக்கிறோம்னு சொல்லிட்டு வெளியில வரோம். இப்போ அந்த ஒரு காலகட்டத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சார்ந்த அரசியல் அந்த இது இருக்குல்ல, சேரு சகதி சாக்கடைன்ற மாதிரி அந்த சாயல் இருக்கும் தான், எடுத்தோடனே முழுமையாக நம்ம பாத்திர முடியாது. ஆனால் இங்கே எல்லாருமே பேசுறது என்னன்னா, அந்த மாதிரி இங்கே இல்லைன்னா ஒரு காலமாக அந்த மாதிரி இங்கே இருக்க முடியாது. குறைகள் இருக்கும், நிறைகளை மட்டுமே நம்ம பார்க்கணும். ஏன்னா போகிறது ஒரு அரசியல் பாதைன்றதுக்காக தான் இதை நம்ம வச்சுக்கிட்டு இருக்கணும், வேணும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு. இன்னைக்கு எத்தனை லட்சம் பேர் இதை பற்றி பேசிட்டு இருக்கிறாங்க. விழுந்து போனதா சொல்ல ஒரு அரசியலும் கூட எடுத்துகிட்டு போகிறோம், இந்த மண்ணுக்கான அரசியலும் எடுத்துகிட்டு போகிறோம்ல. ஆமாம், அது ஆனால் அப்பப்போ ஏதாவது ஒன்று வாயை விட்டு ஒரு சிக்கலை மாட்டி விட்டுறாருல, அப்போதான் எல்லாருக்கும் டேய் ஓடுறா போய் பதுங்கடா, சீக்கிரமா பதுங்கிடுறா அப்படின்ற மாதிரி நிலைமை நமக்கு வருது. ரைட், சமீபத்தில் விடுங்க தெரியும், எங்க அண்ணனை முறைச்சேன் நான் முறைப்பேன்டா என்ற மாதிரி வந்துச்சு. அவங்களுக்கு கூட வந்துச்சு, நீங்க தான் புட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு கூட வந்துச்சு, நான் அப்போ ஓடி பதுங்கிற மாதிரி ஆகி போயிடுச்சு. அந்த மாதிரி எப்பயாவது வந்து
சரி இவங்க ரொம்ப நாள் சந்தோஷமாக இருக்கிறாங்க, தம்பிங்க நிம்மதியாக வச்சிருக்க கூடாது சொல்லிட்டு எதனா அந்த ராக்கெட் விட்டுருவாரு, பேக் ஃபயர் ஆகும். வேலை கொடுக்குறாரு. ஆமா, அப்ப எல்லாரும் ஓடி பதுங்குற வேலை வந்துடும். அந்த மாதிரி மட்டும்தான் நமக்கு சின்ன அதிருப்தியா இருக்குது ஒழிய சரி நிறைய பேசுறதுக்கு இருக்கு, இவர்கிட்ட விஷயங்கள்லாம் வந்து இருக்குது. இப்ப இவருடைய பிறந்த நாள்ல அவர் பற்றி எனக்கு தெரிந்த ஒரு மாற்றத்தை நான் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன் அவங்க அனுமதியோடு. இத்தனை நாளாக வனக்காவலன் வீரப்பன் அவர்களுடைய புகைப்படம் வந்து பெரும்பாலும் இந்த வன்னியர் சமூகத்துல மட்டும்தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இது எங்களுடைய தலைவர் அப்படின்னு டிஷர்ட் போட்டுக்கிறது, பேனர்ல வச்சிருக்கிறது அப்படின்னு. முதன் முறையாக நான் நேராக கடந்த வாரம் பார்த்தேன். எங்க ஊர் பக்கத்துல இருக்கக்கூடிய ஆதித்தமிழர் பகுதியில ஒரு திருமண நிகழ்வு. அதுல வனக்காவலன் வீரப்பன் படம் இருக்கு, இந்த பக்கம் அம்பேத்கர் படம் இருக்கு, நடுவுல மருது சகோதரர்கள் படம் இருக்கு, வரிசையாக தமிழர் தலைவர்களுடைய படங்கள் இருக்கு, தலைவருடைய படம் பின்னாடி இருக்கு, அதற்கு முன்னாடி அண்ணன் சீமான் படம் இருக்கிறது, திருமண நிகழ்வு உரியவர்களுடைய படங்கள்லாம் இருக்கு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வனக்காவலன் வீரப்பன் அவர்களை ஒரு சாதிக்காக ஒதுக்கி வைத்திருந்த ஒரு சிலர்களை வந்து இவர் தமிழர் தலைவருப்பா, சாதியை கடந்து இவர் தமிழருக்கான தலைவர்னு கொண்டு வந்தது அண்ணன் சீமான் அவர்கள் அப்படின்றத இந்த இடத்துல நான் ஏத்துக்கல. உண்மைதான். இப்ப நீங்க சொன்னதை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா நம்ம பேசிடுவாங்க. நிறைய பேருக்கு கொஞ்சம் இது எரிச்சலா இருக்கும் இந்த மாதிரி பேசுறது சிலருக்கு. ஆனா லட்சக்கணக்கான மக்களுக்கு இது ஏன் அந்த அரசியல் நமக்கு தேவைன்னு இருக்கும். சீமான் வருவதற்கு முன்பு பின்பு அப்படின்னு பார்க்கணும். அயோத்திதாச பண்டிதரும் ரட்டமலை சீனிவாசனும் யார் என்பது யாருக்காவது தெரியுமா? தெரியாது. ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியில் மிக பெரும் ஆளுமை இல்லாத, அதாவது ஈவே ராமசாமியை விட கூடுதலாக கலப்பணி செய்தவர் அயோத்திதாச பண்டிதர் ரட்டமலை சீனிவாசன். வாங்கிட்ட இங்கே பேசின அரசியல் பண்ணுறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு பிரிட்டிஷனுடைய சாம்ராஜ்யத்துக்குள்ள அந்த அரண்மனைக்குள்ளார வட்டமேசை மாடர்னு போகிறப்ப ரட்டமலை சீனிவாசன் தான் போகிறாரு. போயிட்டு என் மக்களுடைய பிரதிநிதியாக அந்த வழியை இந்த மக்கள் எப்படி சுமந்துட்டு இருக்கிறாங்கன்ற மாபெரும் ஒரு வெடிப்பை செய்தவர் ரட்டமலை சீனிவாசன் அவர். தாத்தா ரட்டமலை சீனிவாசன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியல. எடுத்து இவர் தான் முத வைக்கிறார். மருது சகோதரர்கள் அது மாதிரி விடுபட்ட அத்தனை பேரும் இமானுவேல் ஐயா அவர்களையும் ஐயா முத்துராமலிங்க தேவர் அவர்களையும் சாதிய தலைவர்களாக கட்டமைச்சிட்டு ஒரு பெரிய விரோத பாக்குலேயே இருந்துட்டு தென் மாவட்டங்களை பார்த்துருக்கீங்க. 2 பேருமே நின்றுட்டு விசில் அடிச்ச நிகழ்ச்சி சீமானால சாத்தியப்பட்டுச்சு. நடந்தது இல்லை. தேவேந்திரர்களும் தேவர்களும் இவர் இருந்தால் நாங்கள் இருக்க மாட்டோம், இவர் தனியார் நிகழ்ச்சி இவர் தனியார் நிகழ்ச்சி இருக்கிறப்ப சாதி பார்த்து வராத தமிழன் இருந்தால் நீ என் கூட்டத்துக்கு வான்னு சொல்லி 2 பேர் நின்று விசிலடித்து பெரும் ஆரவாரம் செய்த நிகழ்ச்சி மாற்றம் நடந்தது. அதற்கு முன்பாக இந்த திராவிடம் இந்த மாதிரி செய்யவே இல்லையா? செய்யலை. எத்தனை தலைவர்கள் தமிழர் தலைவர்கள் மறைக்கப்பட்டார்கள். அவர்கள் எல்லோரும் இங்கே வந்து இப்போ இந்த நாம் தமிழர் கட்சி நீங்கள் சொன்னீங்கல்ல, உண்மையிலே மாபெரும் ஒரு மிக பெரும் வனக்காவலர். எல்லாம் செய்தீங்க, ஒன்று விஷயம் அவர் செய்தார், நீங்கள் ஒன்று செய்ய அவர் ஒன்று செய்ய பெரும் பகையாக போச்சு காவலர்களுக்கும் உங்களுக்கும். தமிழ் தேசியன்னு அவர் காட்டுக்குள்ளே ஒரு அரசியல் எடுத்தார். அப்போ தான் நீங்கள் அவர் சுட முயற்சிக்கிறீங்க. தந்தத்தை கொள்ளை அடிச்சிட்டு இருந்த வரைக்கும் பண்ணியிருந்தோம், நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்க. எப்பொழுது தமிழ் தேசியன்னு அரசியல் உள்ள கொடி ஏற்றிட்டு ஒரு அரசியல் பேச ஆரம்பிச்சா இது நாட்டுக்கு டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக நீங்கள் முடிக்கிற வேலையை சரி செய்து முடிச்சிங்க. அது ஒரு சாதி தலைவராக வச்சுட்டீங்க அவர். நீங்கள் சொன்னீங்க ஒரு பட்டியல் சமூகத்தினுடைய ஒரு திருமண நிகழ்ச்சியில், அவருடைய நிகழ்ச்சியில் வீரப்பனாருடைய படத்தையும் ரட்டமலை சீனிவாசன் இன்னும் மற்ற தலைவர்களுடைய படத்தையும் ஒன்றா வச்சுட்டு நடத்துகிற நிகழ்ச்சின்றது சாத்தியப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி மாற்றம் இதுதான். நீங்கள் அரசியல் எப்படி அந்த மண்ணில் ஈழ மண்ணில் வந்துட்டு சாதியாக இல்லாமல் தமிழர்களாக இருந்த ஒரு 33-35 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பிட்டு தான் போனாங்க. விழுந்தாலும் கூட அது 1000 காலம் கூட அதை அழிக்க முடியாது. யார் என்ன சமூகம்னே தெரியாது. தமிழனாகத்தான் ஒன்றாக இருந்தாங்க, தமிழனாகத்தான் போராட்ட காலத்தில் இருந்தாங்க, தமிழனாகத்தான் குப்பியை கடிச்சாங்க, தமிழனாகவே மாண்டு போனார்கள் மாவீரராக. கரெக்டா? அந்த போக்கு இங்கே தமிழன் ஒரு நிலைப்பாட்டுக்குள்ள ஒரு அரசியல் வந்தால் தான் சரியா இருக்கும் அப்படின்ற ஒரு அரசியல் இப்போதானே எடுக்க முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி இல்லை. யார் எப்படி பேசினாலும் கடைசி அங்கேயே தானே போய் சேர்ந்தாங்க. இதே திருமாவளவன் பேசினார், நிறைய பங்களிப்பு இருந்தது. ஒரு காலகட்டத்தில் தமிழில் பெயர் அப்படின்னு நீங்கள் ஒரு பேர் இப்போ உங்கள் வயசுக்கு ஒரு பேர் தமிழில் இருந்துச்சுன்னா தமிழரசனோ தமிழ்ச்செல்வனா இருந்தால் திருமாவளவன் வச்ச பேராக இருக்கும், இல்லை அது மருத்துவர் ராமதாஸ் வச்ச பேராக கூட்டாக சேர்ந்து தனிச்சே திருமாவளவன்லாம் செய்தார். அப்போ கருணாநிதியினுடைய சாம்பல் சேரிக்கு எதிராகத்தான் இருக்கும். என்னைக்கே இருந்தால் சாம்பல் கூட எதிராக தான் இருக்குன்னாரு. இன்னைக்கு அங்கேயே போய் சேர்ந்தனுடைய விளைவு என்னாச்சு? நீர்த்து போன ஒரு அரசியலாக வந்தது. 6 சீட்டுக்கு மேலே தாண்ட முடியல. அதுதான் இப்போ எல்லா கட்சிகளுமே இருக்குது. பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி இருந்தது. ஒரு கட்டத்தில் அங்கேயே போய் கூட்டணி வச்சுது. ஆக இந்த தமிழ் உணர்வோடு வந்தவர்களும் எப்படி போனார்கள்ன்றது ஒரு முன்னுதாரணமாக இருக்குது. யாருமே செய்யாத ஒரு கலப்பணி இங்கே இருந்திருக்கு, நடந்திருக்கு. இவர்களெல்லாம் தமிழர் தலைவர்கள், இவர்களெல்லாம் தூக்கி பிடிக்கணும், இவர்களெல்லாம் முன்ன வைக்கணும் அப்படின்றது ஒரு உதாரணம் தான் நீங்கள் சொன்ன உதாரணம். நிறைய இந்த மாதிரியான விடயங்கள் சீமானை பற்றியான ஒரு சிறப்பு
குணங்கள் நிறைய இருக்கு. ஒரு தளத்துல நம்ம விரிவா பேசுவோம். நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம ப்ளஸ் இருக்குது, அது போல மைனஸும் இருக்குது. நம்ம பேசுவோம். நம்ம ராவணா சார்பில் நம்ம கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் மாற்றத்தின் தலைமகன் சீமான் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருந்தோம். அந்த நிகழ்வு அந்த டைட்டில் இருக்கு பாருங்க, அதற்கு 100% உரியவர் சீமான் அவர்கள் அப்படின்றத பதிவு பண்றாங்க. கட்டாயம் மாற்றத்தின் தலைமகன். உண்மைதான். மாற்றத்தின் தலைமகன்றது இப்ப இங்க வந்த பிற்பாடு தான் நீங்க சொன்னீங்களே, வீரப்பனார் அவர்களே குறிப்பிட்ட வன்னியர் சமூகம் மட்டும்தான் பேசணுன்ற மாதிரி இருந்தது இல்லை, இந்த இனத்துக்கான தலைவன் இப்ப வந்து மக்கள் போடுறாங்க. இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு இதுல நான் பாக்குறேன், வன்னியர் சமூகத்தினோட நிகழ்ச்சியில அம்பேத்கர் அவர்களுடைய படத்தையும் மற்ற தலைவர் படத்தையும் வச்சு அவங்க நடத்துறாங்க. தமிழ் சீனிவாசன் அவர்களுடைய படத்தை வச்சு நடத்துறாங்க. ஒடுக்கப்பட்ட தலை, நாங்க எல்லாம் ஒண்ணு அப்படின்ற அரசியல் இங்க வருது இல்ல. அதனாலதான் சொல்ல வரேன், மாற்றத்தின் தலைமகன் சீமான் அவர்களுடைய இன்னைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஆடு மாடு குருவிகளுக்குமான ஒரு அரசியல் பேசக்கூடிய மனிதராக இருந்த அவருக்கு நம்ம வாழ்த்துக்களை வந்து சொல்லுவோம் இந்த நேரத்துல ராவணா சார்பாக. கூடுதலா ஒரு தகவல் என்னன்னா, சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி நேற்று வந்து அவங்களுடைய மனைவியும் அவருடைய தம்பி அர்ஜுன் பாஸ்கர் அவர்களும் சந்திக்க போயிருக்கிறாங்க. அப்போ வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார், இந்த மாதிரி நாளைக்கு 8ஆம் தேதி அண்ணனுக்கு பிறந்த நாள், என் சார்பான வாழ்த்தையும் அவர்கிட்ட அண்ணன்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு அவங்க காலையில சொல்லியிருப்பாங்க. அவங்க சார்பாக, இயக்கம் சார்பாக ஒரு கார்டே வந்து சீமான் அவர்களுக்கான வாழ்த்து, ஏர்போர்ட் மூர்த்தியும் அவரும் ஒன்னா இருக்க மாதிரி படத்தை போட்டு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வாழ்த்து சிறையிலிருந்து அவர் வாழ்த்து நேற்று அவங்க சந்திக்க போனவர்கள் மூலமாக ஞாபகம் வச்சிருந்து இவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலும் நாளைக்கு அண்ணனுக்கு பிறந்த நாள் நிகழ்ச்சி, என் சார்பான வாழ்த்தையும் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாரு. ராவணா சார்பாகவும் அதை நம்ம சொல்லி முடிச்சிடலாம். நன்றி, ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். உங்களுக்கு வழக்கமா ஏதாவது மொட்டை கடிதாசி வரும். இந்த முறை எங்க சிறைத்துறையில இருந்து கடிதம் வந்திருக்கு. இல்லை, அதான் நான் படிக்கணும்னு நினைச்சேன். மத்திய சிறை கடலூர்ல இருந்து வந்திருக்குது. அதில் என்னன்னா, நம்ம ராவணா வலையொலி பார்வையாளர்களுக்குலாம் ரொம்ப பரிச்சயமான விஷயம்தான். தோழர் பேர் வந்து செந்தில்குமார். அவர் வந்து ஆயுள் தண்டனை கைதியாக அவருடைய எண் 14681. சரி. மத்திய சிறையில் இருக்கிறார். 16 வருஷமா சிறையில தான் இருக்கிறார். சரி. அவர் வந்து எனக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. பெறுதல் வழி வந்து உயர்திரு சிறை கண்காணிப்பாளர் அவர்கள் வழியாக அவருடைய அனுமதி பெற்று அவங்க படித்து பார்த்து சீல் அடித்து தான் அனுப்புவாங்க. என்னன்னா, அதில் எழுதுறாரு, மிகவும் ஏழ்மை நிலையில் இருக்கும் படிக்கும் MBBS மருத்துவம் படிக்கும் மகனுக்கும், மருத்துவம் முடிச்சுட்டு MD முதுகலை மருத்துவம் படிக்கும் 1ஆம் ஆண்டில் படிக்கும் எனது மகளுக்கும் கல்வி கட்டணம் ஏற்பாடு செய்து உதவிட கோரும் மனு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இந்த தோழர் வந்து அவர் எழுதுனது வந்து, வணக்கம் ஐயா, வணக்கம். நான் ஈழத்தமிழர் விடுதலை போராட்டத்தை ஆதரித்து குரல் கொடுத்து போராடியதால் தடா வழக்கில் ஆயுள் தண்டனை பெற்று கடந்த 16 ஆண்டுகளாக கடலூர் மத்திய சிறையில் இருந்து வருகிறேன். என்னுடைய ஏழ்மை இந்த நிலையில் படிக்க வைப்பது என்பது இயலாத காரியம். முறைப்படி மெரிட்டில் பிள்ளைங்க படிச்சிருக்காங்க. என்னுடைய மகன் MBBS 4ஆம் ஆண்டிலும், மகள் இந்த ஆண்டு முதுகலை 1ஆம் ஆண்டிலும் படிக்க உள்ளார். பிள்ளைகளை மேற்கொண்டு படிக்க வைக்க முடியலைன்றது உங்களுக்கே தெரியும். கடந்த முறை உதவி செய்திருந்தவர்கள் இந்த முறை அடுத்த ஆண்டு பள்ளி படிப்பை இறுதி செய்வதற்காக நிதி நெருக்கடி மோசமான நிலையில் இருக்கிறேன். மேற்கொண்டு படிக்க வைத்திட முடியாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகிறேன்றதுன்னு சொல்கிறாரு. எனவே கருணை உள்ளம் கொண்ட ராவணா பார்வையாளர்கள் எனக்கு எனது குடும்ப சூழ்நிலை கருதி பிள்ளைகளுடைய படிப்பை மனதில் கொண்டும் உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. கடந்த முறை நம்ம சிறை அதை சொல்லியிருந்தோம், நிறைய பேர் அதுக்கு பங்கெடுத்துக்கிட்டாங்க. ஒரு 2 ஆண்டுகள் கடந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம 2 ஆண்டு ஆயிரத்துல இந்த ஆண்டு அவருக்கு சமாளிக்க முடியல, நிதி நெருக்கடியில் இருக்கிறாரு. அவர் ஒரு போராட்டம் முன்னெடுத்தார். அந்த போராட்டத்தினுடைய வடிவு வந்து சரியா தவறா அப்படின்றது ஒரு பக்கம். அதில் வந்து சிக்கிட்டார். நிறைய தலைவர்கள்லாம் அதில் இருந்தாங்க, பேரெல்லாம் சொல்ல வேணா, அவங்க வெளியில் வந்துட்டாங்க. இவர் மட்டும் சிக்கிட்டாரு. 16 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்காக போராடி அந்த போராட்டத்தில் வந்து சட்டப்படி அவர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கார். ஆமாம், ரொம்ப அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு சின்ன வேலை செய்து அந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சமாளிக்க முடியல. மருத்துவம் மெரிட்டில் தான் படித்து கஷ்டப்பட்டு படித்து தான் வந்திருக்குங்க பிள்ளைங்க. அது நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. 2 ஆண்டுகள் ஓடிட்டு இருந்தது. இப்போ இந்த முறை ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு கடிதம் உறுதியாக வந்து ஈழத்தமிழர்கள் மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் பரவி நிறைய எல்லா தமிழர்களும் இந்த மாதிரி தமிழர்களும் ஒருங்கிணைந்து ராவணா வலையொலியின் ஊடாக உறுதியாக அந்த ஈழத்தமிழர்களுக்காக போராடி இன்றைக்கு சிறையில் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஐயாவுக்கு நம்ம உறுதியா, ஏன்னா அடுத்த தலைமுறைன்றது அவங்க அதுதான். அது முடியாம அவர் உள்ள இருக்கிறாரு. அந்த பிள்ளைங்க படிச்சு மேல வரணும். யாரும் வந்து ராவணாவுக்கோ அல்லது என்னுடைய தகவல் என்னுடைய இதுக்கோ எந்த இதுவும் நேரடியான பணத்தொகை எதுவுமே அனுப்ப வேணாம். அந்த முகவரியை அவர்களுடைய
சம்மந்தப்பட்ட அந்த மாணவருடைய முகவரியை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன், வங்கி கணக்கு எண் எல்லாத்தையுமே. அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவை தெரிவித்தா போதும், நேரடியாக அவங்களுக்கே அனுப்புனா போதும், அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தாவே போதும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட வைக்கிற கோரிக்கை. எல்லாரும் உதவி செய்து உதவுமாறு கேட்டுக்கொள்ளும். ஆமா. வணக்கம், என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் ஃபிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள், இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும் அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக், சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.